தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய கட்சியை துவக்கினார் ப. சிதம்பரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். புதிய கட்சியை துவக்கினார் ப. சிதம்பரம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கின்றோம். காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம். முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் இவர் சிவகங்கை தொகுதியை சார்ந்தவர். இவர் 1996 ஆண்டு நரசிம்மராவ் அமைச்சரவையில் மத்திய அமைச்சராக இருந்தார். 1996 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை மற்றும் பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை தமிழக தலைமையோடு கலந்தாலோசிக்காமல் அதிமுகவுடன் கூட்டணியை அறிவித்தது. இதனால் அதிருப்தியடைந்த தமிழக காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் தலைமைக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களுள் ஒருவராக இருந்த ஜி.கே. மூப்பனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை உடைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை ஆரம்பித்தார். ப. சிதம்பரம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்து அவரும் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி வந்தார். திமுகவுடன் கூட்டணி அமைத்து தமிழ் மாநில காங்கிரஸ் 40 சட்டசபை தொகுதிகளிலும் 20 பாராளுமன்ற தொகுதியிலும் வெற்றி பெற்றது. ஆனால் 2001 ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது. அதற்கு ப. சிதம்பரம் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் மூப்பனார் ப. சிதம்பரத்தின் கோரிக்கையை ஏற்கவில்லை. இந்த சூழ்நிலையில் அதிருப்தி அடைந்த ப. சிதம்பரம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து பிரிந்து தனி கட்சி ஆரம்பித்தார். புதிய கட்சி ஆரம்பித்தார். காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்ற பெயரில் ஒரு தனி கட்சியை ஆரம்பித்து திமுகவுடன் கூட்டணி வைத்தார். புரசைவாக்கம் மற்றும் சிதம்பரம் தொகுதியில் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றனர். ஆனால் 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது தன்னுடைய கட்சியை காங்கிரஸ் கட்சியோடு இணைத்துவிட்டு அவர் சிவகங்கை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானார் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் சிறிது காலம் காங்கிரஸ் ஜனநாயக பேரவை என்ற ஒரு தனி கட்சி நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது.